அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சார்ந்த தகவல்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சபையின் சின்னம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, யானை சின்னம், எலிஃபண்ட். செகண்ட் ஒன், அரசியலமைப்பின் ஆலோசகர். இல்ல அப்படின்னா சட்ட ஆலோசகர் அப்படின்னா யாருன்னா பி.என். ராவ். தேர்ட் ஒன், அரசியலமைப்பு சபையின் செயலாளர்னு கேட்டாங்கன்னா H.V.R. ஐயங்கார். அதாவது அரசியலமைப்பின் ஆலோசகர்னு கேட்டா பி.என். ராவ் சொல்லணும். செயலாளர்னு கேட்டா H.V.R. ஐயங்கார் சொல்லணும். ஃபோர்த் ஒன், அரசியலமைப்பின் முதன்மை வரைவாளர். அதாவது யார் அம்பேத்கர் சொல்ல சொல்ல யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா S.N. முகர்ஜி. ஃபிஃப்த் ஒன், அரசியலமைப்பை யார் அவங்களுடைய கைப்பட எழுதுனாங்க அப்படின்னா பிரேம் பொகாரி நரேன் ரைஜடா. இவரு எந்த பாணியில எழுதுனாங்கன்னு கேட்டாங்கன்னா இத்தாலிய பாணியில எழுதியிருப்பாரு. சிக்ஸ்த் ஒன், அந்த அரசியலமைப்புடைய ஒரிஜினல் பிரதி இருக்கும்ல, அதை அலங்கரிச்சது யாரு அப்படின்னா 2 பேர் அலங்கரிச்சிருப்பாங்க. இவங்க எங்க உள்ள கலைஞர்கள் அப்படின்னா சாந்தி நிகேதன்ல உள்ள கலைஞர்கள். அந்த 2 பேருடைய நேம் என்ன அப்படின்னா நந்தலால் போஸ் மற்றும் பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. நெக்ஸ்ட் ஒன், அரசியல் அமைப்புடைய அந்த அசல் முகவுரை ப்ரீஆம்பிள், அதாவது இது ஜவஹர்லால் நேருவோடைய குறிக்கோள் தீர்மானத்தின்படிதான் அரசியலமைப்பின் முகவுரை வந்திருக்கும். இதை யார் அலங்கரிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா பியோகர் ராம் மனோகர் சின்ஹா. இவர்தான் அசல் பிரதியையும் அலங்கரிச்சிருப்பாரு, அசல் முகவுரையையும் அலங்கரித்தவரா இருக்காரு. அட் த லாஸ்ட் ஒன், அரசியல் அமைப்புடைய ஹிந்தி பதிப்புடைய கையெழுத்து கலை. இது கையெழுத்து யாரால அழகுபடுத்தப்பட்டது அப்படின்னா வசந்த் கிருஷ்ண வைத்யாவால செய்யப்பட்டு நந்தலால் போஸ் அப்படிங்கிறவரால அழகுபடுத்தப்பட்டது. தேங்க்யூ.